ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சைட்டில் தான் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நம்ம உடச்சி பைப் போகிறோம் வீடுகளுக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங். இது பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஒரு ஃப்ளோர், மேலே ஒரு ஃப்ளோர். இதில் வந்து இன்னும் எந்த சிஸ்டமும் வரல. பேங்கு, ஷோரூம் இந்த மாதிரி வர்றதுக்கான பில்டிங் இது பண்ணி வச்சுருக்காங்க. கீழே 2 ஃப்ளோர் முடிஞ்சிச்சு. அதோட வீடியோ நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். கீழே மேலே 2 ஃப்ளோருமே வந்து கமர்ஷியல் பில்டிங் தான். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்தோம்னாக்கா 2 வீடு போட்டிருக்கோம். அந்த 2 வீடு தான் எப்படி உடச்சி நம்ம பைப் போட போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்ட போகிறேன். பொறுமையாக பாருங்கள். அப்புறம் இங்கே 2 ஃப்ளோர் நம்ம வந்துட்டோம், மேலே ஏறி வந்துட்டோம். இப்போ வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடு வந்து உடச்சி எதுவுமே பைப் போடல, வெறும் வீடு தான். இப்போ இந்த வீடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உள்ள ஃபுல்லாகவே வந்து எதுவுமே பண்ணல. இங்கே தான் எல்லாமே பண்ணணும். முன்னாடியே இந்த வீடு உடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவை பாருங்கள். எதுவுமே உடைக்கல, இனிமேல் தான் நம்ம உடைக்க போகிறோம். பார்த்துக்கிட்டிங்களா எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, உடச்சி பைப் போடுறதுலாம் ஓகே தான் சார், அதுக்கு முன்னாடி ரூஃபு பைப் போடலையே, அது போட்டால் தானே உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இப்போ நம்ம ரூஃபு பைப் போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் பைப் போட்டாச்சு. அதோட வீடியோலாம் நான் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாக்கா பைப் போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி இது வந்து வெறும் ரூஃபாக இருந்தது. எப்படின்னாக்கா இப்போ பாருங்களேன், வெறும் ரூஃப் வரும். அதில் வந்து நம்ம மார்க் பண்ணி அதுக்கு தான் பைப்பிங் பண்ணுவோம். இது இப்படி தான் மார்க் பண்ணி வச்சு இப்போ பைப்பிங் பண்ணுறோம். ஓகேங்களா? பைப்பிங் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது, இதெல்லாம் முடிஞ்சிச்சு முன்னாடியே. இது உங்களுக்கு நான் அப்புறமா ரூஃப் பைப்பிங் எப்படின்றத நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன். இதெல்லாம் நாங்கள் பைப் போட்டு முடிச்சதுனால நம்ம டேரெக்டாக கீழே வந்து உடச்சி பைப் போடுறது எப்படின்றத நம்ம டேரெக்டாக போயிடுவோம். ஓகேங்களா? இப்போ வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். நான் சாதாரணமாக 4 அடி வச்சுப்பேன். 4 அடியில் 2 இன்ச்சு நம்ம வச்சோம்னாக்கா டைல்ஸுக்காக ஃப்ளோரிங் போயிடும். மிச்சம் 4 அடி நமக்கு வந்து பாக்ஸ் 1 இன்ச்சு முன்ன பின்ன இருக்கும். அதுதான் நம்ம வந்து அளவாக வந்து டேப் லோட் பிடிச்சி வீடுக்குள்ளே எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை மார்க் பண்ணிட்டேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து டியூப் லோட் இந்த வீடு ஃபுல்லாக நம்ம வந்து டியூப் லோட் பிடிப்போம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வீடு ஃபுல்லாகவே சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே வந்து ஒரே அளவில் தான் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். கீழே தர ஒரு இடம் பள்ளமாக இருக்கும், ஒரு இடம் உயரமாக இருக்கும். நமக்கு டியூப் லோட்னால ஒரே அளவு நமக்கு மெயின்டைன் ஆகும். அதுக்காக தான் டியூப் லோட் பிடிச்சி வீடு ஃபுல்லாகவே பிடிச்சிக்கிறது. இது எப்படி பார்த்தாலும் ஒரு 100 பாக்ஸ் வரும் இந்த வீட்டுக்கு. ஆனால் நம்ம வந்து அந்தமாரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். சும்மா வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக என் கையால் வந்து மிஷின் போட்டு வேலையை வந்து ஆரம்பித்து கொடுக்குறேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஃபுல்லாகவே இப்போ வந்து நம்ம டீப்லர் பிடிச்சி மார்க் பண்ணி வச்சு எங்கெங்கே பாக்ஸ் வேணுமோ அவங்களுக்கு வந்து மார்க் பண்ணி வச்சு நம்ம வந்து இப்போ வந்து மிஷின் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சும்மா வந்து உங்களுக்காக ஒரு மார்க்கிங் பண்ணி அதை வந்து காட்டுறதுக்காக தான் நான் மிஷின் போடுறேன். நம்ம வேலையில் எப்படியுமே நான் தான் செய்வேன் ஆரம்பித்து. இப்போ உங்களுக்காக வீடியோக்காக நான் இங்கே வந்து மிஷின் போட்டுட்டு அடுத்தது நாங்கள் உடச்சது எல்லாத்தையும் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நான் மார்க் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் காட்டணுன்னாக்கா உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அது சரியாக புரியாது. இதுவே நம்ம உடைச்சிட்டோம்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா உள்ளார காடி உடைச்சது உங்களுக்கு ஒரு பார்வையே தெரியும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எப்படி நம்ம உள்ளார உடைச்சிருக்கோம் இந்த வீடு ஃபுல்லாக அப்படின்றத வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் முடிச்சுட்டேன். அந்த மிஷின் போட்டு வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதெல்லாம் நான் முன்னாடியே பண்ணிட்டேன். என்னால் வந்து அது கட்டிங் தான் பண்ணிட்டோம். ஸோ அதனால் கட்டிங் பண்ணிட்டோமே அப்படின்றதுனால நம்ம வந்து அதை திரும்பி நம்ம காட்டிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சிருக்கு. ஸோ சின்னதாக ஒரு டெமோ மாரி தான் இப்போ நான் மிஷின் போட்டு உங்களுக்கு வந்து வீடியோ காட்டிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம உடைச்சது ஃபுல்லாகவே இந்த வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள். கம்ப்ளீட்டாக இந்த 2 வீட்டுக்கும் இருக்கிற 2 மாஸ்டர் பெட்ரூம் அதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் இந்த பாருங்கள். கீழே படிக்கட்டு இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். அதாவது அந்த 7th ஃப்ளோர்லேருந்து என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நேராக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளார படிக்கட்டு அப்டவுன் லைட்டு என்னென்னலாம் அவங்க கேட்டாங்களோ இது எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. உடைச்சாச்சு. உடைச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அது புரியும். ஏன்னா உடைக்கிறதுன்றது எல்லாருக்குமே கேஷுவலாக தெரியும். மிஷின் போட்டால் இப்படிலாம் உடைப்போம், எலக்ட்ரிக்கலில் இப்படி தான் உடைப்போம் அப்படின்றது யூஸ்வலாக தெரியும் தான். அதனால் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் வந்து ஒரு வீடு உடச்சி போடணுங்க, கமர்ஷியல் பில்டிங் இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? பார்த்தீங்களா இந்த படிக்கட்டுலாம் நம்ம வந்து உடச்சிட்டோம். எல்லாமே வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இப்போ வீடியோ ஸ்டெப்பாக போயிட்டுருக்கு. இதை பார்த்து கூட நீங்கள் வேறு ஒரு பில்டிங்கில் வந்து அரைகுறையாக சில பேருக்கு வேலை தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கும், சில பேருக்கு எப்படி இது பண்ணுறாங்கன்ற ஒரு சின்னதாக ஒரு குழப்பம் இருக்கும். சின்ன சின்ன வீடெல்லாம் பண்ணிவிடுவாங்க. ஒரு 5 சவரம் அதிகபட்சம் 10 சவரம் வரைக்கும் குழப்பம் இல்லாத பண்ணிவிடுவாங்க. ஒரு பெரிய கமர்ஷியல் வீடாக போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக வந்து சில விஷயங்கள் யோசித்து பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா டாப்பில் 2 வீடு, இது அதுக்கு கீழே 2 பில்டிங் இருக்குது. 2 பில்டிங்குமே வந்து பேங்க் சிஸ்டம் இல்லை ஒரு ஷோரூமு அந்தமாரி விஷயத்துக்காக அது பண்ணியிருக்கோம். கமர்ஷியலாக அது ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால இன்னும் யாரும் வந்து ரெண்டல்
கேட்டாங்க. ஸோ அது அந்த மாதிரி தான் வந்து நம்ம கொடுக்குறமே இருக்கும். ஆனால் இது வந்து வீடு, இந்த 2 வீடுமே பார்த்தீங்கன்னாக்கா உள்ளார வந்து நம்ம 2 வீட்டுக்கு தனியாக சர்வீஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக அந்த லிஃப்ட் ஏரியா, காமனாக அந்த வறண்ட ஏரியா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் தான். இந்த 2 வீடுக்கு மட்டும் தனி சர்வீஸ். அது ஒரு 3 பேஸு, இந்த வீடு ஒரு 3 பேஸு. இதோட டிராயிங் வந்து நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள் வீடோட இதை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்படி பார்க்குறதுல சில விஷயங்கள் வந்து வீடோட அமைப்பு நமக்கு தெரியாது. ஓகேங்களா, இது பார்த்தீங்களா வீடோட லாட்ஜ் மாரி போகுது பாருங்கள். ஸோ அதனால சொல்கிறேன், நீட்டு ஏரியா இது. அகலம் வந்து நமக்கு இந்த பில்டிங்கில் கம்மி தான். அதனால் வந்து உங்களுக்கு இந்த பில்டிங் பார்க்குறதுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் டைப்பான வியூஸ் கொடுக்கும். ஸோ நான் அதுக்காக சொல்லலை. இது வந்து டிராயிங் பார்த்தீங்கன்னாக்கா இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு யூஸ்வலாக வீடியோ முடியும் போது டிராயிங் அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கணும். ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா வழிநடை ஃபுல்லாக நம்ம வந்து உடச்சிட்டோம். இதை பற்றின டீட்டெயில் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் பைப்பிங் போட்டதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் சூப்பராக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து நான் உங்களுக்காக ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும். அதில் ஏதாவது ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் போகணுன்றதுனால நம்ம இது பண்ணுறோம். ஓகேங்களா, அதனால் வந்து இது சும்மா ஒரு வியூஸாக தான் உங்களுக்கு நான் போடுறேன். அடுத்தது பைப்பிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக இருக்கணும். இதெல்லாம் டிபிக்காக உடச்சிருக்கோம், பெருசாக உடச்சிருக்கோம். இது வந்து எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறவங்களுக்கு பொதுவாக இதெல்லாம் பார்த்தாலே டக்குன்னு புரியும். ஆனால் வீட்டுக்காரங்களுக்கு சில பேருக்கு இந்த நாலேஜ் கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு இது உடச்சா இது ஏன் அது ஏன்னு சில கேள்விகள்லாம் இருக்கும். அதனால நான் வந்து பைப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பற்றின இதெல்லாம் எதுக்குன்ற மாதிரி நான் சில விஷயம்லாம் சொல்லுவேன். ஓகேங்களா, அதனால் வந்து இப்போ நீங்கள் ஷார்ட்டாக தான் எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ 2 வீடுக்கு நம்ம உடச்சி போட்டதை ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து நான் உங்களுக்கு காட்டிட்டேன், நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்தது பைப் போடும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான சில விஷயங்களை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி உடச்சாச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. உடச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. பைப் போட்டுட்டு நீங்கள் பூசினதுக்கப்புறம் வயர் இருக்க வேண்டியது தான். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் பாத்ரூம் ஏரியா. ஏன்னா வெளியில் ஃபுல்லாக காட்டிட்டு பாத்ரூம் உள்ளார மட்டும் உடைக்கலான்ற மாதிரி இருக்கக்கூடாது, இல்லை அதனால தான் அதையும் சேர்த்து நம்ம வந்து கவர் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் என்ன பண்ணணும், எப்படி உடைக்கணும், எப்படி பைப் பண்ணணுன்றதுலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்.